الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஓர் அம்சமாகிய அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகளை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னர் குறிப்பாக அரேபியாவையும் பொதுவாக உலகத்தையும் நாம் எடுத்து பார்த்தால் பண்பாடுகள் விஷயத்தில் மிக கீழ்த்தரமான நிலையில் உலகம் இருந்ததை காண முடிகிறது. பண்பாடுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்கு இல்லை. ஒரு சில விஷயங்கள் இருந்தன. சொல்வார்கள் அரபியிலே அந்நாதிற்கல் மஅதூம், அதாவது அரிதாக ஒன்று இருக்கிறதல்ல, அது இல்லை என்பதை போலதான். பண்பாடு என்கிற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் அங்கே இருந்தன, ஆனால் பெரும்பாலும் நல்ல பண்பாடுகள் அந்த சமுதாயத்தில் இருக்கவில்லை. பார்ப்பதற்கு மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நடத்தைகளை நடவடிக்கைகளை பார்த்தால் மனிதர்களுக்குரிய நடத்தைகள் மனிதர்களுக்குரிய நடவடிக்கைகள் அவர்களிடம் இருக்கவில்லை. ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் இரத்த வரி, கோத்திர வரி, அடுத்தவர்களை கேவலமாக பார்க்கிற நிலை, இழிவுபடுத்துகிற நிலை, தன்னுடைய கோத்திரம் மட்டும்தான் சரியான கோத்திரம், உயர்ந்த கோத்திரம் என்று கோத்திர வெறி பேசிக்கொண்டு அடுத்த கோத்திரங்களை இழிவுபடுத்தி கொண்டு அவர்களை அடக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்த்தார்களே தவிர ஒரு மனித படைப்பாக அவர்கள் பார்க்கவில்லை. பெண்களுக்குரிய எந்த ஒரு மரியாதையும் அந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பெண்களை விபச்சாரத்திற்கு பயன்படுத்துவார்கள், குழந்தை பெறுவதற்கு பயன்படுத்துவார்கள், அவர்களுடைய ஃபங்க்ஷன்களில் ஆடல் பாடல்களில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு பெண் குழந்தை கூட கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை ஒரு சாபக்கேடாக கருதினார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் முகம் கருத்து விடுகிறது. அந்த தந்தை ஊரை விட்டு ஒழித்து விடுகிறார். சில நேரங்களில் அந்த பிள்ளைகளை பிறந்த பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் உயிரோடு புதைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படி பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பொருளாதார உரிமை இருக்கவில்லை, சமூக உரிமைகள் எதுவுமே இருக்கவில்லை. இப்படியாக பெண்களை போக பொருளாக அடிமைகள் போல நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம். அதுபோல மதுபானம் என்பது அந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மதுபானம் உற்பத்தி செய்வார்கள், குடிப்பார்கள். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், மதீனாவில் வைத்து மதுபானம் ஹராமாக்கப்பட்ட போது மூமின்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்த மதுபானங்களை கொண்டு வந்து தெருக்களிலே ஊற்றுகிறார்கள்.
மதீனத்து தெருவெல்லாம் வீதிகள் எல்லாம் மது ஆறாக ஓடியது என்று புகாரில நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அது இருந்தது. அப்படி மதுபானம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. விபச்சாரம் அது அவர்களுடைய ஒரு ஹொபி, பொழுதுபோக்காக அந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. கஅபத்துல்லாவை சூழ விபச்சார விடுதிகள் இருந்தன. வீடுகளில் கொடி பறக்கும். இப்ப நம்ம சைன் போர்ட், நேம் போர்ட் போடுறோம். அதுபோல அவர்களுடைய வீடுகளில் கொடிகள் கட்டி பறக்கும். அதனுடைய அர்த்தம் இங்கே வந்தால் விபச்சாரம் செய்யலாம். இப்ப யாராவது இப்ப இருக்கிற காலத்துல அப்படி ஒரு தப்பான ஒரு இடமாக நோட் பண்ணப்பட்டால் உடனே ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறார்கள். அண்மையில கொழும்புல ஒரு மசாஜ் கிளப் என்று ஒரு கிளப்பை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சு அதுக்குள்ள 10 தாய்லாந்து விபச்சாரிகள், இன்னும் பல விபச்சாரிகள் அதுல இருக்கிறார்கள். ஆனால் அங்கு எப்படி இருந்தது தெரியுமா நிலைமை? விபச்சாரம் செய்வதற்கென்று வீடுகள், அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேரும் போகலாம் வரலாம், கேட்க பார்க்க யாரும் இல்லை. சப்போஸ் ஒரு குழந்தை உற்பத்தியாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு தந்தை யார் என்பதில் சமூகம் தலையிடும், விபச்சார விஷயத்தில் தலையிடாது. இப்படி இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒழுக்கம், பண்பாடு, இந்த இரண்டிலும் அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அல்ல 40 வயது வரைக்கும். ஆனால் ஒரு ஜென்டில்மேன். அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு நோக்கத்தோடு அப்படி வளர்த்தெடுத்தார். அவர்கள் இந்த காட்சிகளை பார்த்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். என்ன நடக்கிறது? தோற்றத்தில் மனிதனாக இருக்கிறான், ஆனால் நடத்தையில் மனித நடத்தைகள், நாகரிகம், பண்பாடு, ஒழுக்கம் எதுவுமே இவனிடத்தில் இல்லையே என்று வேதனைப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். யோசிக்கிறார்கள், இந்த சமூகம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் ஹிரா குகையில் போய் தங்கிக் கொள்கிறார்கள். ஊரை விட்டு ஒதுங்கி ஹிரா குகையிலே தங்கி அவர்கள் ஒரு விதமான வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். வகான யதஹன்னஸு ஃபீ அகாரி ஹிரா, புகாரியிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் போய், நீ உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் போய் பார்த்திருப்பீர்கள். ஹிரா குகை இப்ப டெவலப் பண்ணிருக்கு, ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ்கள் போட்டு ரோட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒன்றும் கிடையாது. இந்த ஊரே வேண்டாம், இந்த சமூகம் வேண்டாம், இப்படி ஒரு குப்பை சமூகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று அந்த மனநிலையில் போய் ஹிரா குகையில் அவர்கள் ஒதுங்கி இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களிடம் அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை நபியாக பிரகடனப்படுத்துகிறார்கள். ஃபர்ஸ்டுக்கு நபியாக. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நிகழ்வு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வீட்டை வந்து மனைவியிடம் என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்ல அவர்கள் விஷயத்தை விசாரித்து விட்டு இன்னும் ஒருவரிடம் கொண்டு போய் கடைசியில் இவர்கள் ஒரு நபியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு திரும்பி வருகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மீண்டும் வஹ்யை இறக்கி அவர்களை ரசூல் ஆக்குகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக, தூதராக ஆக்கப்பட்ட வரலாறு ஒரு தனியான ஒரு சாப்டர் இஸ்லாமிய வரலாற்று. தூதராக ஆக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நம்ம நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இது. இன்னமா என்று சொன்னால் அரபியிலே இதை அதாத்துல் ஹஸ்ர் அல்லது ஹர்ஃபுல் ஹஸ்ர் என்று சொல்வார்கள். ஒன்று இதற்குத்தான் என்று சொல்வதற்கு இன்னமாவை யூஸ் பண்ற. அந்த இன்னமாக பிறகு ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டால் அதுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். இன்னமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அனுப்பப்பட்டிருப்பது நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக. அப்ப இன்னமா யூஸ் பண்ணினால்
அதுக்கு பின்னால வாரதுதான் முழு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் என்ன? நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தௌஹீதை போதித்தார்கள், இந்த உலகத்திற்கு இபாதத்துகளை கற்றுத்தந்தார்கள், இந்த உலகத்திற்கு பல விஷயங்களை 6200 சொச்சம் வசனங்கள் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள், 6000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு என்று சொல்லவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை நோன்பாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன, ஈமானுடைய 6 கடமைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக? நல்ல பண்பாடுகளை, அஹ்லாக்கை பூர்த்தி செய்வதற்காக என்று சொல்கிறார்கள். அகீதா என்கிற ஈமானுடைய விஷயங்களின் நோக்கம் என்னென்றால் அஹ்லாக். சரியான ஈமான் வந்தால் அவனிடம் சரியான அஹ்லாக் வரும். இஸ்லாத்தின் கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த கடமைகள் ஒரு மனிதனிடத்தில் சரியாக வந்தால் அவனிடம் என்ன வரும்? அஹ்லாக் வரும். இதுதான் சிம்பிளாக இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் என்கிற இந்த ஹதீஸினுடைய அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அஹ்லாக்குகளை, நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப நான் ஒரு நல்ல பண்பாட்டை பற்றி உங்களிடம் பேசுகிறேன். உதாரணமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பண்பாடு புன்முறுவல் செய்வது. மற்ற மனிதர்களை பார்த்தால் புன்முறுவல் செய்வது, இது ஒரு நல்ல பண்பாடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகா என்றார்கள், தர்மம். இப்ப நான் இந்த பண்பாட்டை பற்றி பேசுகிறேன், ஆனா இந்த முகத்தில் எந்த சிரிப்பும் இல்லை, யாரை பார்த்து சலான் சொல்வதும் இல்லை, யாரை பார்த்து புன்முறுவல் செய்வதும் இல்லை. கரடு முரடான முகம், இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு போகிறேன். சலான் சொன்னா கூட சரியா பதில் சொல்றது இல்லை. எடுபடுமா? கண்டிப்பா எடுபடாது. சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு 1000 பேர் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட, ஒரு மனிதனுக்கு 1000 மனிதர்கள் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட, ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தையினால் 1000 பேரில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் என்று சொல்றார். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நம்ம ஒரு ஆளை டார்கெட் பண்றோம், 1000 பேர் போய் சொல்றோம், ஆனா சில நேரம் மாற்றம் வராது. ஆனால் ஒருவர் தன்னுடைய நடத்தையால் 1000 பேரை மாற்றலாம் என்று சொல்வார்கள். அதனாலதான் நல்ல பண்பாடுகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் அதை பொறுப்படுத்தி வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பண்பாட்டின் சிகரமாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் 40 வயது வரைக்கும் அவர்களை மிக கவனமாக வளர்த்தெடுக்கிறார். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. என்னுடைய ரப் எனக்கு அதபுகளை கற்றுத்தந்தான், அதை ஒழுங்காகவே கற்றுத்தந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களிடம் சிலை வணக்கம் இருக்கவில்லை. நேச்சுரலாக அவங்களுக்கு தௌஹீத் தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உங்களுக்கு கிதாப் என்றாலும் என்னென்று தெரியும், ஈமான் என்றாலும் என்னென்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு வேதம் என்றாலும் தெரியாது, ஈமான் என்றாலும் தெரியாது. ஆனால் நேச்சுரலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தலை வெறுத்தார்கள். அவங்கள்ட்ட ஷிர்க் இருக்கல.
நெச்சுரலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை வெறுத்தார்கள். இயற்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை வஸ்துக்களை வெறுத்தார்கள். இயற்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களியாட்ட இடங்களை வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே மென்மையானவர்களாக இருந்தார்கள். உள்ளம் மென்மை, முகமும் மென்மை. இப்படி அவர்கள் இருந்து வரும்போதுதான் 40வது வயதில் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். நபியாக ஆக்கப்பட்டு அவர்கள் இங்கே டிக்ளேர் பண்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். அல்லாஹு அக்பர். நபியே, நீங்கள் உயர்ந்த மகத்துவமிக்க பண்பாடுகளோடு நிச்சயமாக உள்ளீர்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க சீலராகவும் உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாகவும் 63 வருடங்களும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். 63 வருடங்களும் ஒழுக்க சீரர். உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு கேளிக்கை களியாட்ட நிகழ்ச்சியை பார்க்க போனவர்களுக்கு எல்லாம் மயக்கத்தை கொடுத்தார், தூக்கத்தை கொடுத்தார். அவங்களால அதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இப்படியாக ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாடுகளோடும் 63 வருடங்களும் இருந்தார்கள். இப்படி இருந்தவர்கள் அகீதாவை, இபாதாத்துகளை, முஆமலாத்துகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டு சொல்லுகிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அஹ்லாகா. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர், நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர், அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் யாரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்தான் என்று சொன்னார். நல்ல பண்பாடுகள் தான் அல்லாஹுடைய தூதரின் இயல்பு. அவர்களுக்கு பிடித்த மனிதர்கள் யார் என்றால் நல்ல பண்பாடுகளோடு வாழுகிற மனிதர்கள். ஒரு மனிதனை நாளை மறுமையிலே அதிகமாக சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது நல்ல பண்பாடுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பண்பாடான ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இப்ப குர்ஆன் முழுமையாக நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லுகிற ஒரு வேதமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆனுக்குள்ள அகீதா இருக்கு, குர்ஆனுக்குள்ள வரலாறு இருக்கு, குர்ஆனுக்குள்ள சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆன் முழுமையாக என்ன சொல்லுதுன்னா நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் சொல்லுகிறது. எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கைஃப கான குலுகுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்லணும் ஆயிஷா? உண்மை பேசுவார்கள், புன்முறுவல் செய்வார்கள், நேர்மையாக நடப்பார்கள், மன்னிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள், இப்படித்தான் சொல்லும். ஆனா அன்னை ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா? கான குலுகுல் குர்ஆன், அல்லாஹுடைய தூதரின் பண்பாடாக இருந்தது குர்ஆன் என்று சொன்னார். என்ன மீனிங்? குர்ஆன் முழுவதுமே பண்பாட்டை வலியுறுத்துகிற ஒரு வேதம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை எடுக்கும் அல்லது மகனுக்கு ஒரு பெண் எடுக்கும். யாரை தேடுவோம்? ஒரு ரவுடி, ஒழுக்க சீர்கேட்டில் இருக்கிற ஒருவன், புறம்போக்காக திரிகிற ஒருவன், சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவனை எடுத்து நம்மளோட பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுக்குமா? அல்லது நொட்டோரியஸாக ஒரு ஒழுக்கம் கெட்டு
பண்பாடு இல்லாம இருக்கிற ஒரு புள்ளைய நம்முடைய மகனுக்கு பொண்ணு அடுப்புமா? இயற்கையாகவே எல்லோருக்கும் இந்த மகனுக்கு வரக்கூடிய பெண் ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க, பண்பாடு உள்ளவளாக இருக்கவும். என்னுடைய மகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், பண்பாடு உள்ளவனாக இருக்கணும். இது இயற்கையை நம்ம விரும்புறோமா இல்லையா? நம்முடைய புள்ள எப்படி வளர்ந்து வரணும்? நம்ம பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வர வேண்டும்? ட்ரக்ஸ் யூஸ் பண்றவனாக, போனோகிராஃபி அதாவது இந்த செக்ஷுவல் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவனாக, ஒழுக்கச்சீர்கள் உள்ளவனாக, சண்டியனாக, இப்படி பிள்ளையை வளர்க்க விரும்புவோமா? ஒழுக்கமும் பண்பாடும் உள்ள ஒருவனாக வளர்க்க விரும்புவோம்? நிச்சயமாக ஒழுக்கமும் பண்பாடும் உள்ளவனாக வளர்க்கத்தான் விரும்புவோம். ஒருவனோட பழகிறது எப்ப அவனை நமக்கு பிடிக்கும்? அவன்கிட்ட நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடும் இருந்தால் அவனை பிடிக்கும், அவனோட க்ளோஸ் ஆகும். அப்ப ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே நல்லொழுக்கம் நல்ல பண்பாட்டில் ஆர்வம் இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்த்தால் இந்த உலகத்திற்கு பண்பாட்டின் மூலம் நல்லொழுக்கத்தின் மூலம் மார்க்கத்தை பரப்பியது என்றால் இஸ்லாம் மட்டும்தான், முஸ்லிம்கள் மட்டும்தான். இப்ப மேற்கத்தியவாதிகள் ஒரு கட்டத்தில், அதாவது ஓரியன்டலிசம் என்று சொல்வார்கள், அந்த ஓரியன்டலிஸ்ட் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், நிறைய குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தின் மீது வைத்தார்கள். அதில் ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொன்னார்கள். உண்மையா இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொடர்ந்து யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு போராளியா, ஒரு ராணுவ வீரரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 to 63 வயது வரை உள்ள அந்த 23 ஆண்டு கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பண்பாடுகளால் தான் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கலாம், மக்காவுடைய காலம் கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேக்சிமம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடும் பண்பாட்டோடும் இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்களுடைய பண்பாடுகளை பார்த்து பார்த்து கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக சில சம்பவங்களை இங்கே சுட்டி காட்டுவது அந்த கருத்தை வலுவூட்டக்கூடியதாக இருக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் தோழர்களோடு. ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். அவர் ஒரு பெரிய மனிதர். மஸ்ஜித் நபவி என்பது ஈச்ச ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு மணல் தரை உள்ள ஒரு பள்ளிவாசல். ஆனால் அதற்குரிய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்ததாக சொல்லி இருந்தார். மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிகளில் எத்தனை தொழுகை? 1000 தொழுகைக்கு ஈக்குவல். அப்படியான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மஸ்ஜித் நபவியை பற்றி கொடுத்திருந்தார். மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே நிறைய திறந்த இடங்கள் இருக்கின்றன. பெருநாள் தொழுகை அதெல்லாம் தொழுதார்கள். ஜனாசா தொழுகைகள் அதில் தான் அதிகமாக தொழுவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி திறந்த இடங்கள் மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே நிறைய இருக்கிறது. இந்த மனிதர் பள்ளிக்குள் வருகிறார். பள்ளியின் மூலையிலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும். யாரா இருந்தால் வரும், அது இயற்கையானது. இப்ப சஹாபாக்களுக்கு கோபம் வந்து அப்படியே எழும்புகிறார்கள், அவரை வெளியே தூக்கி போடுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உட்காருங்க. எழும்பின சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தஊஹு, உட்காருங்க, அவரை விடுங்க, நீங்க உட்காருங்க. அவர் சிறுநீர் கழித்து முடியும் வரையும் அவரை விட்டுட்டு, அவர் சிறுநீர் கழித்து முடிந்ததும் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபியை கூப்பிட்டு,
ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப அவர் அந்த டியூட்டியை செய்கிறார். பிறகு அந்த அரபி, நாட்டுப்புறத்து அரபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க, சகோதரனே, இது மஸ்ஜித், இது புனிதமான இடம். இங்கே தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டுமே தவிர இப்படியான அசிங்கங்களை எங்கே செய்யக்கூடாது என்று சொன்னார். பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரோச் பண்ணி அந்த மெத்தட் அந்த நாட்டுப்புறத்து அரபியினுடைய உள்ளத்தை அப்படியே டச் பண்ணிச்சு. உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்லுகிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், முஹம்மதுக்கும் எனக்கும் மட்டும் அன்பு காட்டு, எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் நீ அன்பு காட்டாதே என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், லிம ஹஜ்ஜர்த அன் வாசி. அல்லாஹுடைய விசாலமான அன்பை நம் 2 பேருக்கு மாத்திரம் ஏன் நீ சுருக்குகிறாய் என்று கேட்டார். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லாக், அவர்களுடைய அந்த பண்பாடு அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொட்டதா இல்லையா? இன்னும் ஒரு நாள் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க பிசினஸுக்கு போற வழி, மக்காவுக்கு போற வழியில் இடையிலே யமாமா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டு எங்களை டோர்ச்சர் பண்றார், அடிக்கிறார், நாங்கள் கொண்டு போகிற பொருளாதாரத்தை பறிக்கிறார், சில நேரங்களில் ஆயுதத்தோடு எங்களை மிரட்டுகிறார், கொலை செய்து விட்டார் என்று சஹாபாக்கள் வந்து சுமாமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி கம்ப்ளைண்ட் பண்ணு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு சொன்னாங்க, உங்களால் முடிந்தால் சுமாமாவை கொல்லுங்கள் என்று சொன்னாங்க. உங்களால் முடிந்தால் சுமாமாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் வளமாக மாட்டிக்கொண்டார், சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, யார சொல்ல சுமாமாவை கொண்டு வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மஸ்ஜிது நபவிக்குள் அவரை ஒரு இடத்துல நீங்க பாதுகாப்பாக வையுங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப வாராங்க, வந்து சுமாமாவை பார்த்து கேட்கிறார்கள், சுமாமா மாதா தகுல், சுமாமாவை இப்ப நீ அரஸ்டட், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கிறார், இப்ப என்ன சொல்லுகிறாய்ன்னு கேட்டார். சுமாமா அடக்கத்தோடு சொல்லுகிறார், இன் தக்துல்னி யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் ததமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர். முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொல்லப்பட வேண்டிய ஒருவன் தான். நான் அவ்வளவு டோர்ச்சர் பண்ணியிருக்கிறேன் டாக்டருக்கு. ஆனால் நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் நன்றியோடு நடப்பேன் என்றார். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, போயிட்டாங்க. சஹாபாக்கள் அவரை கண்ணியமாக நடத்துகிறார். 2வது நாள் வருகிறார்கள், வந்து கேட்டார்கள், சுமாமாவே என்ன சொல்லுகிறார்? முதல் நாள் சொன்னதை தான் திரும்ப சொன்னார், விட்டுட்டு போயிட்டாங்க. 3வது நாள் வந்தார், வந்து கேட்டாங்க, சுமாமா என்ன சொல்லுகிறார்? அவர் சொன்னார், யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் ததமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர். முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுமாமாவை விடுங்கள், போகட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு கைதி, ஒரு முஸ்லிம்களுக்கு மேக்சிமம் டோர்ச்சர் கொடுத்த ஒரு எதிரி, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவரை விடுங்கள், போகட்டும். 3 நாள், இது புகாரில வரக்கூடிய சம்பவம். 3 நாட்கள் அவர் சஹாபாக்களோடு உட்காருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்ரோச்சை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள் இவரை விடுங்கள், போகட்டும் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இவர் போகிறார்.
எங்க போறார் என்றால் யமாமாவை நோக்கி போகல, அவர் ஊரை நோக்கி போகல. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணற்றை நோக்கி போகிறார். அந்த கிணற்றில் குளிக்கிறார். உத்தரம் அவருக்கு சொல்லி கொடுக்கல, அவராக போய் குளிக்கிறார். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். இந்த 3 நாளும் துமாமாவே நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அவர் ஆரம்பித்தது எப்படி? யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத் என்றுதான் 3 நாளும் சொன்னார். இப்போ குளிச்சுட்டு வந்து நின்று சொல்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால நின்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க, வலது கையை. அவருடைய வலது கையை வைத்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இங்கு வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான். உங்களோட பேரை கேட்டாலே எனக்கு அலட்சியம். ஆனால் இப்போது என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒருவராக நீங்கள் மாறிவிட்டீர்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில எனக்கு வெறுப்புக்குரிய பூமியாக இருந்தது மதீனா, ஆனால் இந்த பூமி தான் எனக்கு பிரியமான பூமியாக இப்போது இருக்கிறது என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கான காரணமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சஹாபாக்களிடமும் இருந்த நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள் உலகத்தை அப்படி மாற்றுகிறது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். 23 வருடம் டிரான்ஸ்போர்ட் என்னது? அங்க இருந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள் ஒட்டகம், கழுதை, குதிரை, பஸ் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, தொடர்பு சாதனங்கள் ஒன்றும். கடிதம் அனுப்புறேன்னு ஒரு ஆள் கொண்டு கொடுத்துட்டு வரணும். டெலிஃபோன் இல்லை, SMS இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, யூடியூப் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வருஷம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அவர்களோடு ஹஜ்ஜி செய்ய சென்றவர்கள் எத்தனை பேர்? புத்தகங்கள் 1,24,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. அது ஆதாரபூர்வமானது இல்லை. இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிருந்தார். பல்லாயிரக்கணக்கான என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை எத்தி வைப்பதற்காக முபல்லிகள் இருந்தார்கள். இங்கிருந்து பேசுவாங்க, இடையில உள்ளவர் எத்தி வைப்பார். அவ்வளவு பெரிய கிரவுட். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله அஃப்வாஜா. கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வா. ஆயுத முனையில் இப்படி கூட்டம் கூட்டமா வரையிலுமா? வாளை வச்சுட்டு கத்திய வச்சுட்டு வராட்டி கொல்லுவன் என்று சொல்லிடுமா? ஏடா, நல்ல பண்பாடுகள் தான் இஸ்லாம் வேகமாக இந்த உலகத்தில் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் எப்ப முஸ்லிம்கள் இந்த பண்பாடுகள் விஷயத்தில் சருக ஆரம்பிக்கிறார்களோ அப்போதிலிருந்து பலவீனப்பட ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நம்மளோட குடும்பத்துக்குள்ளே நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஒழுக்கம் பண்பாட்டு விஷயத்துல குடும்பம் ரெண்டா போகுது. பிள்ளைகள வாழ்க்கை பிரியுது, தலாக் நடக்குது, ஒழுக்கம் பண்பாட்டை மிஸ் பண்றோம். உண்மையிலே இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு காரணம் ஒழுக்கம் பண்பாடு. உலகத்தை சீரழிக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் பண்பாட்டை இல்லாம. இங்குதான் ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சொந்த நாடு இல்லாமல் திரிந்தவர்கள், நாடோடிகள். அப்ப அவர்களுக்கு ஒரு டார்கெட், நமக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று, அதற்காக வேண்டி ஹெர்சில் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு தலைவர் 1892ஆம் ஆண்டு 1892ஆம் ஆண்டு இஸ்ரேலிய சாம்ராஜ்யம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தை யூதர்கள் மத்தியிலே விநியோகிக்கிறார். சுமார் 5 வருடங்கள் அந்த புத்தகம் யூதர்களிடம் போய் சேருகிறது. நல்ல வரவேற்பு.
எனவே ஒரு யூத சாம்ராஜ்யத்தை நாம் எப்படி உருவாக்குவது என்பதற்காக திட்டம் தீட்டுகிற நோக்கத்தில் 1897 சுவிஸிலே உள்ள பாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ஒன்று சேர்கிறார்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட யூத தலைவர்கள். அவர்களை எல்டஸ் ஜியோனிஸ்ட் என்று சொல்லுவார் அல்லது வைஸ் ஜியோனிஸ்ட் என்று சொல்லுவார். ஹுக்கமா உஸ்ஹியூன் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மாத காலம் உட்கார்ந்து நாம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், அது யூதர்களுக்குரிய சாம்ராஜ்யமாக இருக்க வேண்டும், அதுக்குரிய லொகேஷன் எது பிளான் பண்றாங்க. அந்த லொகேஷன்ல பிரதானமாக வருவது பலஸ்தீன். அதற்கு பிறகு பலஸ்தீன சூழ உள்ள சில பகுதிகள். அவர்களுடைய மெப்பிலே மக்காவும் மதீனாவும் இருக்கிறது. அவர்கள் வரைந்திருக்கிற மெப்பில், யூத சாம்ராஜ்யத்திற்காக வரைந்திருக்கிற மெப்பில் மக்கா மதீனா இருக்கிறது. இப்ப இதை எப்படி அடைவது என்பதற்கான அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணுகிறார்கள். அதில் ஒரு போர்ஷன் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. அந்த அவர்களுடைய திட்டங்களை அவர்கள் ரகசியமாக வைத்திருந்தார்கள். த புரோட்டோகால்ஸ் ஆஃப் வைஸ் ஜியோனிஸ்ட் என்கிற பேரில், அல்லது த புரோட்டோகால்ஸ் ஆஃப் எல்டஸ் ஜியோனிஸ்ட். நீங்க இப்ப யூடியூப்ல இந்த கூகுள் செஞ்சு பாருங்க, கூகுள்ல இந்த பேர் அடிச்ச இபுக் கிடைக்கும். அது தமிழ்லையும் ஒரு பகுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அரபுல பூரணமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை அவர்கள் மிச்சம் ரகசியமாக வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது வெளி உலகத்திற்கு வந்துவிட்டது. அந்த புத்தகத்தை படித்தால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியங்களை நீங்கள் காணலாம். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், யூதர சாம்ராஜ்யத்தை அடையணும். பலஸ்தீன் அவர்களுடைய மைய புள்ளியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன வரலாற்றை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். பலஸ்தீனத்தில் ஆரம்பத்தில் இருந்த யூதர்கள் எத்தனை பேர்? ஒரு 40-50 குடிமக்கள் தான் இருந்தார்கள். பிறகுதான் ஒட்டமன்ஸ் கடைசி சுல்தான் அப்துல் ஹமீத் அசானி, 2ஆம் அப்துல் ஹமீத் என்பவருடைய காலத்தில் தான் அங்கே அசைலம் கேட்டு வருகிறார்கள். ஒட்டமன்ஸ் கடைசி கட்டம், உஸ்மானியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பையர் கடைசி கட்டத்தில் இருக்கிறது. சரியான எக்கனாமிக் கிரைசிஸ், நாட்டுக்கு கடும் கடன், பொருளாதாரம் இல்லை. அப்படியான ஒரு நேரத்தில் இவர்கள் இந்த 2ஆம் அப்துல் ஹமீதை சந்திக்கிறார்கள். ஹேர்ஜிலுடைய, நான் சொன்னேன் அந்த புக் எழுதின ஹேர்ஜிலுடைய தலைமையிலே சந்தித்து என்ன கேட்டார்கள் என்றால், உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறோம், உங்களுடைய நாட்டை செய்வதற்கு காசும் தருகிறோம், நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய உதவி என்னென்றால், எங்களுக்கு யூரோப்பில் இருக்க முடியுதில்லை, அங்க ஹிட்லர் எங்களை போட்டு கொன்றான், ரைட், ஒரு இடத்துல எங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. எனவே எங்களுடைய மக்கள் குடியேறுவதற்கு நீங்கள் பலஸ்தீனத்திலே இடம் தர வேண்டும் என்று சொன்ன போது பேசிக்கொண்டிருந்த, அப்படித்தான் எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அவர்களோடு அமைதியாக பேசிக் கொண்டிருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் சுல்தான் அவர்கள் எழுந்து நின்று மேசையிலே அடித்து அவருடைய பிரதம அமைச்சரை பார்த்து சொன்னார்கள், இவர்களை உள்ளே விட்டது யார்? எங்களுடைய இரத்தங்களை சிந்தி நாங்கள் பெற்றுக்கொண்ட பூமி, இந்த பூமிக்குள் உங்களை நாங்கள் வர விட மாட்டோம் என்று அவர் மிக ஆணித்தரமாக சொல்லி அவர்களை வெளியே அனுப்பி வைத்தார். அதில் இருந்துதான் சதி செய்து அரபு தேசியவாதம் என்று சொல்லக்கூடிய அரபி என்கிற ஒரு வெறியை மக்கள் மத்தியிலே உண்டாக்கி உஸ்மானியர்களுக்கு எதிராக அவர்களை தூண்ட வைத்து கடைசியிலே முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய தலைமையிலே அங்கே ஒட்டமன்ஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்.
الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله اللهم صل على பிறகு அந்த முஸ்தபா கமாலுக்கு அத்தா துர்க், துருக்கியின் தந்தை என்று பட்டம் சூட்டி, துருக்கியிலே அதற்கு பிறகு பள்ளிவாசல்களில் ஸ்பீக்கரிலே பாங்க சொல்ல முடியாது, ஃபத்துபாக்கள் அரபியில் ஓத முடியாது, இப்படியான பல சட்டங்களை பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை அங்கே இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் பலஸ்தீனத்திற்குள் ஊடுருவி இன்று அங்கு சுதேசிகளான சொந்த ஊர் மக்களான அந்த மக்களை போட்டு கொடுமைப்படுத்தி கடைசியில இப்ப ஏதோ ஒரு கோணத்தில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்து சொத்துக்களை எல்லாம் அழித்து நாசமாக்கிவிட்டு இப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக யூதர்கள் சமாதான ஒப்பந்தங்களை முறிப்பதிலே பேறு போனவர்கள். இப்ப பிறகும் நீங்கள் செய்திகள் பார்த்திருப்பீர்கள், சமாதான ஒப்பந்தத்துக்கு பிறகும் ஆங்காங்கே சின்ன சின்ன தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த 1897ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாநாட்டிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்களை நம்ம படிக்கும்போது அதில் ஒரு போர்ஷன், ஒரு பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தில் ஒழுக்கச் சீர்கேட்டை விதைப்பது, உலகத்தில் ஒழுக்கச் சீர்கேட்டை விதைப்பது, நல்ல பண்பாடுகளை சீரழிப்பது. இந்த வேலையை செய்தால்தான் நாம் ஈஸியாக பலஸ்தீனத்தில் நுழைந்து நம்முடைய யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்று அவர்கள் அதிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்ப தமிழ்லையும் ஒரு சிறிய பகுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, யூத பயங்கரவாதம் என்று தமிழ்நாட்டிலே. சில நேரங்கள் ஒரு கருப்பு அட்டையிலே அந்த புத்தகம் வந்திருந்தது. நீங்கள் விரும்பினால் அதையும் எடுத்து படித்து பார்க்கலாம். இப்ப இந்த பின்னணியில் இவர்கள் 1897 காலப்பகுதியில் இருந்து செயற்படுகிறார்கள். அதுல அவர்கள் அந்த டீட்டெயில்ஸாக பேசும்போது சொல்கிறார்கள், ஒழுக்கச் சீர்கேடு இதை உண்டாக்குறதுக்கு மீடியாக்களை பயன்படுத்தும். அந்த நேரத்தில் நம்ம இந்த மீடியாவை கற்பனையே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க 1897 1900 இருந்தவர்கள் எல்லாம் கற்பனை பண்ணி, நம்மளே கற்பனை பண்ணல. இங்க இருக்கக்கூடிய ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய சிறு வயதில் இந்த அளவுக்கு மீடியா வரும் என்று நம்பல. மீடியாவுடைய வளர்ச்சியை பாருங்கள், மிக உச்சகட்ட வளர்ச்சி. இதுல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன, யாரும் மறுக்கலாது. இந்த சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் இன்று இந்த சோசியல் மீடியாக்கள் நம்முடைய சமுதாயத்தில் நன்மை செய்கிறதா கெடுதி செய்கிறதா? நம்முடைய லைஃபில் சோசியல் மீடியாவை வைத்து நாம் அடைந்த நன்மை அதிகமா கெடுதி அதிகமா? சாதாரணமாக ஒரு பெண்ணை அவள் ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்லும் போது ஏறெடுத்து பார்ப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது.
மதீனாவில் ஹிஜாப் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறங்குகிறது. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின். நபியே, மூமினான ஆண்களுக்கு மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு போக சொல்லு. யாருக்கு மத்தியில்? ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்லுகிற பெண்கள் மத்தியில். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் ஒரு பெண்ணை பார்த்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்பிஇ நظرة நظرة فإن الأولى لك والثانية عليك. நீ ஒரு பொம்பளையை பார்த்தா திரும்ப பார்க்காத. ஃபர்ஸ்ட் பார்வை உன்னுடைய ரைட். ஏன்னா ரோட்ல போகக்குள்ள திடீர்னு ஒரு பொம்பளையை பார்த்தா அது உன்னுடைய ரைட், அது தற்செயலாக நடந்தது, உன்னுடைய உரிமை. சும்மா கொண்டு முட்டிட்டு நிக்க இயலாது. ஆனால் திரும்ப பார்த்தால் அது கெட்ட பார்வை. எனவே திரும்ப திரும்ப நீ பார்க்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாப் அணிந்து வாழக்கூடிய பெண்களை பார்க்க கூடாது என்று வழிகாட்டுறாங்க. ஏனென்றால் அந்நதுரு சஹ்மும் மின் சிஹாமி இப்லீஸ், பார்வை என்பது இப்லீஸினுடைய அம்பு. இப்லீஸ் அனுப்புற அம்புதான் பார்வை. அந்த பார்வை உள்ளத்தை பாதிக்கும். எனவே அல்லாஹ் பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொல்லிட்டு ஹு அஸ்காலக்கும், பார்வையை தாழ்த்துவது உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்கிறார். ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெண், அதிகமான பெண்கள் ஃபேஸ் கவரோட இருந்த மாதிரி தான் ஹதீஸ்களை பார்க்கிறோம். சில பெண்கள் திறந்தும் இருந்திருக்கிறாங்க. அப்ப ஃபேஸ் கவரோடு அல்லது ஃபேஸ் கவர் இல்லாம முழுமையாக மறைத்திருக்கிற பெண்களை திரும்ப திரும்ப பார்த்தாலே உள்ளத்துல நோய் வரும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம இந்த சோசியல் மீடியாக்களில் பார்க்கிற பெண்களால் உள்ளத்திற்கு தூய்மை கிடைக்குமா, நோய் வருமா? நல்ல நிதானமாக நடுநிலையோடு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு கருப்பு புள்ளி நம்முடைய உள்ளத்தில் போடப்படுமா இல்லையா? கருப்பு புள்ளிகள் நிறையும் போது நம்முடைய உள்ளத்தின் நிலைமை எப்படி ஆகும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கப்பை போல, ஒரு கிண்ணத்தை போல அது மாறிவிடும். தலைகீழாக ஒரு கிளாஸை கவிழ்த்து வச்சுட்டு என்னத்தையும் ஊத்தினா உள்ள போகுமா? பாலை ஊத்தினாலும் போகாது, தேனை ஊத்தினாலும் போகாது, தண்ணியை ஊத்தினாலும் போகாது. இன்றைக்கு இதுதான் நிலைமை. பயான் கேட்கிறார்கள் ஒரு குரூப், அவர்களுடைய உள்ளங்களுக்கு அந்த பயான் போகல. என்ன பயான் முடிய மார்க்ஸ் குயிக்கா மார்க்ஸ் போடுவாங்க. என்ன அருமையான பயான், தேவையான பயான். யாருக்கு தேவையான பயான்? நல்லா பேசினாரா மௌலவி, சூப்பர் பயான். இன்னும் கொஞ்சம் பேர் அப்ரிஷியேட் பண்றதுல மௌலவியில கையை பிடிச்சி சொல்லுவாங்க, நல்ல நல்ல தேவையான ஒரு டாபிக்ல நல்லா இருந்துச்சு. யாருக்கு நல்லா இருந்துச்சு? யாருக்கு தேவை? இல்லாமன் ரஹிம ரப்பி. சிலர் இருக்கிறார்கள், பேசுவதெல்லாம் எனக்குரியது, என்னிடம் இன்னும் மாற்றம் தேவை, எனக்கு இன்னும் வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறவர். பெரும்பாலானவர்கள் அப்படி அல்ல. அடுத்தவர்களுக்காக பயான் கேட்பவர்கள். அவங்களோட மனசுல எப்பவுமே மற்றவன் செய்கிற தவறுகள், பாவங்கள் மட்டுமே பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்குரிய பயான் என்று போயிட்டு. இன்னும் ஒரு சாரார பெரும்பாலானவர்களை பார்த்தால் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பயானத்தை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு போய் சேர்றது? லேட்டாகி போவார்கள். ரெண்டாவது கொத்பா டைம்ல அல்லது தொழுவிக்கிற நேரத்தில் போய் ஜாயின் பண்றது, அல்லது நேரத்தோட வந்தால் உட்கார்ந்துட்டு தூங்குறது. அது சில ஹத்தீப் மாதிரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கதை சொல்றது. கதை சொல்ல சொல்ல இங்க நல்ல தூக்கம் வரும். பெண்களை எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லாஹ், நம்முடைய பெண்கள் ஒரு கிழமையில ஒரு நாளாவது ஏதாவது கேட்கிறாங்க. பெரும்பாலான பெண்களுடைய காதுகளில் இந்த சைட்ல ஒன்றும் இல்லை. சில கேர்ள்ஸ் நைட்ல தூங்கக்குள்ள இப்ப எல்லாம் சிம்பிளா வந்துச்சு. போனை பறிச்சு வச்சாலும் அதை ஆன் பண்ணி போட்டு காதுக்குள்ள ஒரு பட்டை வச்சுக்கிட்டால் அது போயிட்டு. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த புள்ள
மியூசிக் அடிக்ட் ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளை கார்ட்டூன்ஸுக்கு அடிக்ட், என்னுடைய பிள்ளை ரீல்ஸுக்கு அடிக்ட், என்னுடைய பிள்ளை ஷார்ட்ஸுக்கு அடிக்ட். என்ன அவுட்கம் வரப்போகுது? சட்டியில உள்ளதுதானே அகப்பையில வரும். சட்டிக்குள்ள குப்பையை வச்சுட்டு அகப்பையில முத்து வரலன்னு சொன்னா எப்படி? பெரிய ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று லைஃபுக்கு ஒரு விஷன் இல்லை. அதே நேரத்தில் திடீர் மரணங்களையும் நிறைய பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாரும் மைண்ட் செட்டும் எப்படி? அன்புள்ள சகோதர சகோதரர்களே, நான் வாழப் போகிறேன், இன்னும் இருப்பேன். இதுல ஜோக் என்னன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்ப மேக்சிமம் இருந்தா 60க்கும் 70க்கும் இடையில் என்று சொல்லும் போது ஹதீஸ் கலை உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்லாங்கன்னா, மேக்சிமம் ஒரு 65 வருஷம் இருப்பார், 60க்கும் 70க்கும் இடையில். எனவே 65 வயசு தான் மேக்சிமம் வர்ற வயசு. 70 வயசை தாண்டியவருடைய மனநிலை என்ன? இன்றைக்கு அல்லாஹ் இன்னைக்கு ஒரு போனஸா தந்திருக்கிறான், தௌபா செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறான், நான் முஸ்லிமாக வாழ்ந்து மௌத்தாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே எனக்கு இனி பள்ளியும் வீடும் தான், குர்ஆனும் லைஃபும் தான் என்று முடிவெடுக்கிறான்னு பார்த்தா 70க்கு மேல உள்ள ஆளுக்கும் துனியா தான் தேவைப்படும். அப்படி கொண்டு வந்து தலையில ஏத்திட்டாங்க. சமூக அக்கறை இல்லை, மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை, பிள்ளைகள் நம்மிடம் தரப்பட்ட அமானிதங்கள் என்கிற சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லை. என்ன நல்ல கார் ஓடும், அவர் கார் வாங்கினா நானும் கார் வாங்குவேன், அவர் வீடு கட்டினா நானும் வீடு கட்டி, எவ்வளவுதான் பேசினாலும் கடைசியில வந்து நிக்கிறது அந்த இடம். பேச்சில ஓகே, நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், நான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வேண்டும், நான் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய வேண்டும், பேச்சு. ஆனா கல்யாணம் மகளுக்கு சிம்பிளா செய்வோமே, ஒரு தடவை தானே செய்யப்படும் பிள்ளைக்கு கல்யாணம், ஒரு தரம் தானே செய்யப்படும். அது சல்லி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஹைஃபையா தான் செய்வோம். இத்தனை சகன் சாப்பாடு வைப்போம், அதுல பெருமை. இவ்வளவு நகை போடணும், அதுல பெருமை. கடைசியில ரிசல்ட் என்ன? ஜீரோ. இப்ப புதிய தலைமுறையினரை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் அவர்களுடைய திருமணங்கள் விவாகரத்தில் முடிவதை நம்ம காண முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னென்று கேட்டால் ஸ்கூல் லைஃப் ஃபெயிலியர். ஸ்கூல்ல புள்ள படிக்கல, ஸ்கூலுக்கு போய் வந்துச்சு, பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க, புள்ள போய் படிக்குது இல்லை, ஆனா ஸ்கூல்ல ஜாஹிலியத் ஃபித்னா, டியூட்டரில் ஜாஹிலியத் ஃபித்னா. நல்ல விதிவிலக்கானவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இல்லைன்னு நான் சொல்லல. ஜெனரலாக நம்ம பார்க்கும் போது இது இன்றைக்கு நிதர்சனமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையா இல்லையா? நிறைய சில வீடுகள்ல ஒரு வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது, 2 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது. ஏன் இவ்வளவு பிற்படுத்தினீர்கள் என்று நாம் கேட்கும் போது, வாப்பா கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார், என்னுடைய தாய் ஆசைப்பட்டு முடிச்சு வச்ச கல்யாணம், உடனே பிரிஞ்சா அம்மா வாப்பட மனம் நோகும்ன்றதுக்காகத்தான் சமாளிச்சுட்டு போனேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் ஹவு டு லிவ், ஒரு மனிதனாக எப்படி வாழ்வது என்பதற்கு தேவையான அனைத்தும் இஸ்லாத்தில் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு யாரை பிடிக்கும்? ரவுடியை பிடிக்குமா, அஹ்லாக்கானவனை பிடிக்குமா? அஹ்லாக்கானவனை தான் பிடிக்கும். சொல்லுவோம் மாஷா அல்லாஹ், அவர முகத்தில் எப்போ பார்த்தாலும் சிரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பெருசா தூக்க மாட்டார், மன்னிச்சுட்டு போயிடுவார். அவர்கிட்ட போய் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டார். இதெல்லாம் அஹ்லாக். பெண்களோடு கண்ணியமாக நடப்பார், அஹ்லாக்.
இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹுடைய உதவி கொண்டு நிம்மதியாக வாழலாம், அழகா வாழலாம், என்ஜாய் பண்ணி வாழலாம். ஹலாலான முறையில் உள்ள என்டர்டைன்மெண்ட்ஸ், ஹலாலான முறையில் உள்ள பொழுதுபோக்குகள் அத்தனையும் பயன்படுத்தி சூப்பரா வாழலாம். ஆனா இன்றைக்கு நம்மளால முடியுதில்லை. ஏன் முடியுதில்லை என்றால் இஸ்லாத்தை பேச்சுக்குத்தான் எடுத்திருக்கிறோம். பயான், புக், சோசியல் மீடியாவில், யூடியூப், லைஃபுக்கு இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது என்று தேட முயற்சி செய்கிறவர் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் முஸ்லிம். நம்மளோட லைஃப் பிசினஸ்ல பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை வரும், குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை வரும், அண்டை வீட்டாரோடு பிரச்சனை வரும், அரசியலில் பிரச்சனை வரும். உடனே நம்மளோட மைண்ட் சொல்லணும், இதுக்கு குர்ஆன் என்ன தீர்வு, ஹதீஸ் என்ன தீர்வு என்று என்னிடம் என்னுடைய மனம் கேட்டால், உங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களுடைய மனம் இவ்வாறு பேசினால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் முஸ்லிம். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது குர்ஆன் சுன்னாவை தூக்கி மூலையில் இருந்து விட்டு மனோ இச்சையை முற்படுத்தி சாரத்தை தூக்கி மடிச்சு கட்டி கொண்டு நான் வெல்ல வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற மனநிலையோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களை அழித்துக் கொண்டு வாழுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான். தக்கப்புர் ஒரு கெட்ட பண்பு. தக்கப்புர்னா பெருமை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த தக்கப்புர் என்ற பெருமையை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறீர்கள், பயமாக இருக்கிறது. தக்கப்புர் என்ற பெருமை ஒரு மிக மோசமான பண்பு. இந்த பண்பை நீங்கள் எச்சரிக்கை செய்யும் போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் நீட்டா உடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நல்ல செருப்பணிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவும் தக்கப்புரா, இதுவும் பெருமையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருமை இல்லை, நீ நல்ல ட்ரெஸ் நீட்டா உடு. ரசூலுல்லாஹ் நல்ல நீட்டா உடுப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த அத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த உம்ராவுக்கு போய் 2 ரியால் அத்தர் வாங்கி வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்லை. அவங்க யூஸ் பண்ற அத்தர் எல்லாரும் விரும்பக்கூடிய குவாலிட்டியான அத்தர் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டாக ட்ரெஸ்ஸை வைத்துக் கொள்வார்கள். டெலிகேஷன் அவர்களை சந்திக்க வந்தால் அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் உடுப்பு செட்டு வைத்திருந்தார்கள். இப்ப மார்க்கம் பேசுகிற சிலரும் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால், ஊத்தையாக இருப்பதுதான் மார்க்கம். பக்கத்தில் நின்று தொழ முடியல, வேர்வை நாட்டம். சில காப்பெட் போட்டிருப்பாங்க பள்ளிகள்ல, இந்த சொக்ஸோட வந்து போவாங்க, நமக்கு திரும்ப சுஜூது செய்யல, நாட்டம் இருக்கு. இஸ்லாத்திர சாயல் அதுக்கு பூசுறது. சில சகோதரிகள் இருக்கிறார்கள், மார்க்கத்துல நல்ல ஈடுபாடு, எல்லா கிளாஸும் ஃபாலோ பண்ணுவார்கள், எல்லா கிளாஸ்லயும் உட்காருவார்கள். ஆனா வீட்டை போனா வீடு அசிங்கமாக அழுக்காக இருக்கும். திடீரென ஒரு கெஸ்ட் வந்து உங்களோட வாஷ்ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் பொறுங்க, என்னத்துக்கு? அதுக்கு பிறகுதான் போய் கலந்து. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகாக இருப்பதை விரும்புகிறான். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல ஷூ போடுங்க, நல்ல செருப்பு போடுங்க. ஆனால் அல் கிபுரு, நான் எச்சரிக்கை செய்கிற மிக மோசமான கெட்ட, அல்லாஹுக்கு அறவே பிடிக்காத பெருமை என்கிற பண்பு என்ன தெரியுமா? பக்துல் ஹக்கி வகம்துன் நாஸ், அடுத்தவனை சீப்பா கருதுகிறது. ஏழை என்பதற்காக, கார் இல்லை என்பதற்காக, ஹைஃபை வீடு இல்லை என்பதற்காக, பெரிய வருமானம் இல்லை என்பதற்காக, அவனுடைய ஸ்கின் கலரை வைத்து, தோலின் நிறத்தை வைத்து, அல்லது அவனுடைய குடும்பம் ஒரு நல்ல பேரோடு இல்லை என்பதற்காக அவர்களை சீப்பாக கருதக்கூடிய மனநிலை எவனிடம் இருக்கிறதோ அவன் பெருமைக்காரன். அதே போல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனநிலை. சத்தியம் குர்ஆன்ல உள்ளதுதான் சத்தியம், ஹதீஸில் உள்ளதுதான் சத்தியம். இதுக்கு மேல் ஒரு சத்தியம் உலகத்தில் இருக்க முடியாது. அல் ஹக் என்று சொன்னால் குர்ஆனில் இருந்தால் ஹக், ஹதீஸில் இருந்தால் ஹக். நம்ம குர்ஆன் வசனத்தை கொண்டு காட்டுறோம். பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். திருவன் நிறைய இடங்கள் அவர்கள் கொண்டு காட்டும் போது, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவனுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் எதில் இருக்கிறான்? பெருமையில் இருக்கிறான். ஹதீஸ்ல கொண்டு காட்டும் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், தொழுகையில் சப்பில் இப்படித்தான் நிற்க வேண்டும், ஹதீஸ்ல வருது.
நம்ம ஹதீஸ் கிதாபையே தூக்கி கொண்டு காட்டுறோம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், அல்லது சொல்லாமல் மனதில் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை தூக்கிட்டு வந்துட்டான் இந்த மௌலவி என்று யாருடைய மனம் பேசுகிறதோ அவர்களிடம் என்ன இருக்கு? தக்கப்புர் இருக்கு. இப்ப என்ன நிலைமை? நம்ம தக்கப்புர் என்கிற நோய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உங்களோட வீட்டுக்கு வலிமாக்க கூப்பிட்டா பணக்காரக்களை மட்டும் கூப்பிடாது. வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், பெரியவர்கள் என்று நினைத்து நீங்கள் வலிமாக்கு கூப்பிடுற வலிமா தான் வலிமாவிலே ஆக கெட்ட வலிமா. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா ஹைஃபை. இதால மற்றவங்க நிர்பந்திக்க போறாங்க, அவங்களும் ஹைஃபை ஆகிறது. இப்போ ஒரு கல்யாணம், பணக்காராக்கள் ஆடம்பரமாக அந்த கல்யாணத்தை செய்யும் போது ஏழைகள் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகிறாங்க. அப்ப நம்மளும் இந்த நம்மட புள்ளட கல்யாணத்தை நல்லா செய்யணும், கடன் வட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், நம்மை சூழ உள்ளவர்கள் சந்தோஷமாக வாழ. அது நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அல்லது யாராகவும் இருக்கலாம், முஸ்லிம்ஸாக இருக்கலாம், நான் முஸ்லிம்ஸாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நானும் ஹாப்பியாக இருக்க வேண்டும், என்னை சூழ இருக்கிறவர்களும் என்னால் ஹாப்பியாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். நம்ம ஒரு டோர்ச்சர் பண்ணுகிற ஒருவனாக எப்போதும் இருந்து விடக்கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை பற்றி பேசும்போது சொன்னார்கள், ஒருவர் மௌத்தாகி விட்டால் அவருடைய நிலை என்னென்றால் முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின். ஒரு ஆள் மௌத்தானா ஒன்றில் அவர் ராஹத்தாக போய் சேருகிறார், அல்லது மக்கள் அவரிடமிருந்து ராகத்தை பெறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் மௌத்தாகிறார், அவர் கபருக்குள்ள போனா எப்படி போறார்? நிம்மதியா இருக்க போகிறார். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் மௌத்தானால் அவரை சூழ உள்ள எல்லாமே நிம்மதியாக இருக்க போகிறது. இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹத்த ஷஜர், சில நேரங்கள்ல மரங்கள் கூட நிம்மதியாயிரும். சில எடுத்ததுக்கெல்லாம் மரம் பெற்று டோர்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க பெரிய சாதனையாளர்களை. கையால டோர்ச்சர் பண்றது, நாவால டோர்ச்சர் பண்றது, சோசியல் மீடியா வச்சு டோர்ச்சர் பண்றது, பேசக்குள்ள குத்தி பேசி மனங்களை புண்படுத்துவது, இவர் பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணின ஒரு நினைப்போடு பெரிய சாதனையாளராக செல்கிறார். அது சில நேரம் வாப்பாவா இருக்கும். சில பிள்ளைகள் தந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த மூத்தாக மாட்டானான்னு மனசுக்குள்ள துவா கேட்டிருக்கிறாங்க. வல்லாஹி எனக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், நாங்க துவா கேட்டிருக்கிறோம், என்னோட வாப்பா மூத்தா நான் நல்ல மண்டேன். சில கணவன்மார் இருக்கிறார்கள், மௌத்தான நல்ல மண்டு மனைவிகள் துவா கேட்கிறாங்க, மனைவிமாரும் இருக்கிறாங்க. இந்த பொம்பளை மௌத்தாயிதான் எங்களுடைய ராகத்தா போகும், குடும்பத்தையே நாசமாக்குறது. கணவனை டோர்ச்சர் பண்றது, கணவன் ஃபேமிலியை டோர்ச்சர் பண்றது, பிள்ளைகள் எவ்வளவு சொன்னாலும் ஒன்றும் விளங்குறது. அப்ப ஒன்றில் நீ மௌத்தானால் நிம்மதியாக போய் தூங்குவாய், அல்லது நீ போனால் மக்கள் நிம்மதி அடைவார்கள். யார் அறிக்கணும்? நம்ம அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் மௌத்தானா என்னை சூழ உள்ளவர்கள் என்னை மிஸ் பண்ண வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் சிரித்த முகம், ஒரு கஷ்டம் வந்த ஓடி வருவார், ஏதாவது உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார். சில நேரம் நாங்க டோர்ச்சர் பண்ணுவோம், எங்களோட வீட்டை இருந்து டோர்ச்சர் பண்ணுவோம், கண்டுகொள்ள மாட்டார். அந்த மனிதன் மூத்தாயிட்டாரே என்று ஒரு தந்தை மூத்தாகும் போது பிள்ளைகள் மிஸ் பண்ணுவது, ஒரு கணவன் மூத்தாகும் போது மனைவி மிஸ் பண்ணுவது, ஒரு தாய் மூத்தாகும் போது பிள்ளைகள் மிஸ் பண்ணுவது, ஊரில் பொதுவான ஒருவர் மௌத்தானா மற்றவர்கள் மிஸ் பண்ண ஒரு நியத்து வைங்க. இதுதான் இந்த அஹ்லாக் என்று நம்ம பேசுறது. நம்ம நல்ல அஹ்லாக்கோடு வாழ்ந்தால்
நிறைய காசு தேவையில்லை. காசு இருக்கிற எல்லார்கிட்டையும் அகலாக் இருக்காது. கூடுதலாக மார்க்கம் இல்லாமல் யாரிடம் காசு வருகிறதோ நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் இல்லாமல் ஈமான் இல்லாமல் யாருடைய கையில் அதிகம் பணம் வருகிறதோ அவனிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக தக்கப்புரும் குரூரும் உஜுபும் என்கிற நோய் ஏற்படும். அதுதான் காரூனுக்கு வந்த நோய். ஒருதனை மதிக்கல, காசு இருக்குத்தானே, படித்தவன் போனாலும் தூக்கி எறிஞ்சிருவான். காரூனிடம் போய் காரூன் பெருமை பிடித்து அலைகிறான். என்கிட்ட காசு இருக்கு, கட்டுவன், உடைப்பன், வாங்குவன், இடிப்பன், அடிப்பன், உதப்பன் என்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். போய் சொல்றாங்க படிச்சவங்க, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை பிடிச்சு அலையாத, பெருமை பிடிச்சு அலைகிறவன் அல்லாஹ்க்கு பிடிக்காது, இது அல்லாஹ் உனக்கு தந்தது. அப்படி சொல்லும் போது அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இன்தி, அல்லாஹ் தரல, என்னுடைய மூளை, என்னுடைய முயற்சி, என்னுடைய தியாகம், என்னுடைய போராட்டம், என்னுடைய திறமை, இவைகளை வைத்து நான் தேடியது, நான் சம்பாதித்தது என்று சொன்னான். ஈமான் இல்லாமல் பணம் வருகிறவனிடத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக பெருமை, ஆணவம், கர்வம் எல்லாம் வரும். கடைசியிலே நாயை விட கேவலமாக அவன் மறுமையிலே நிற்கக்கூடிய நிலை வரும். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கபூல் செய்யலண்டா காரூனுக்கு வந்தது போல அப்படி பணக்காரர்களுக்கு வர வைத்திருப்பான். காரூனுக்கு என்ன நடந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலகம் அவனை பார்த்து இவ்வளவு பொருளாதாரமா இவனுக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிற போது அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு நாம் விழுங்க வைத்தோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு வித்தியாசமான earthquake, பூகம்பம் ஏற்படுது. அவனுடைய வீடு மட்டும் பூமிக்குள்ள போகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி அழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டு விட்டார்கள். இல்லண்டா இப்படி நிறைய வீடுகள் என்று போயிருக்கும். அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகிறான் என்றால் வச்சு கட்டி நம்ம அனுபவிப்பதற்கு தரவில்லை. மற்ற மக்களுக்கும் கொடுத்து, அவர்களுக்கும் உதவி செய்து, அவர்களுடைய உள்ளங்களிலும் இடம் பிடித்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தருகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். நீங்க டேக் ஹோம் மெசேஜாக, நான் மூத்தானால் என்னுடைய குடும்பமும் என்னை சூழ உள்ளவர்களும் என்னை மிஸ் பண்ண வேண்டும், அதற்கேற்ப நான் வாழ வேண்டும் என்ற முடிவோடு நீங்கள் போவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பயானிலிருந்து பயன் அடைந்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியான ஒரு மௌத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.